சூட்சமம். 12ஆம் இடங்கிறது அயன சயனம் போகம்னு சொல்லக்கூடாது. ஒரு மனிதரோட வாழ்க்கையில் வந்து 12ஆம் இடம்னாங்க நிம்மதி. பொழுதுனைக்கும் அலைகிறாரு, பொழுதுனைக்கு வேலை செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, நைட்டு வந்து நிம்மதியாக தூங்கணும். நான் நிம்மதியாக தூங்கினா தான் போய் பாருங்களேன், வெளியூரில் போய் லாக் ஆகி விசா பாஸ்போர்ட்டு ஒரு பெரிய சில கம்பெனிலாம் போய் லாக் ஆன பின்னாடி என்ன ஆகி போயிருங்க, அதாவது விசா டைம் முடிஞ்சு போயிடும். அந்த கம்பெனியில் அவங்கள லாக் பண்ணிடுவாங்க. வெளியிலேயும் வர முடியாது, வெளியில் போய் எங்கேயும் போக முடியாது. அப்படியே வந்து அடிமையாக தொழிலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருடைய லக்கணம் ஏதோ அந்த லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தையும் எடுக்கணும். அந்த 12 கூட எங்கே இருக்கார், என்ன மாதிரி மூமெண்ட்டில் போயிட்டுருக்காரு, திரிகோணத்தில் போகிறாரா, கேந்திரத்தில் போகிறாரா, இதெல்லாம் எடுத்து நம்ம சாதகம் சொன்னோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்ய. கரூர் மணிவேல் ஐயா அவர்கள் 12ஆம் பாவகத்தின் சூட்சமங்கள் என்றில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். அதாவதுங்க 12ஆம் பாவகம் 12ஆம் பாவத்தோட சூட்சமம். அதாவது எல்லா சோதிடருக்கும் தெரியும் 12ஆம் பாவம்னா என்ன. அயன சயன போகம், தூக்கம், நிம்மதி எல்லாம் தெரியும். எல்லா மேடையிலும் எல்லா சோசியரும் பேசுகிறாங்க. ஏன்னா நாமளும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவோம். நம்ம வந்து பார்த்த சாதகம் தொடர்ந்து நம்ம சாதகம் பார்க்குறோம் அல்லவா. 12ஆம் இடம் சொல்லக்கூடாது. நான் கரூர் ராயனூர். அதாவது வந்து எங்கூரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு போகிறது, வெளியூர் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நிறையா சாதகம் நான் பார்க்குறதுனால ஐயாட்ட சொன்னேன். அதாவது வந்து இந்த 12ஆம் இடத்தை பற்றி பேசுகிறேன் அப்படி சொல்லி. அதாவது அதுக்காக தான் இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. வராகி, அதாவது எப்படின்னா ஸ்ரீ யோகா வராகி சக்தி பீடம் எஸ்கே, அதாவது சோதிட வித்யாபீடம் நடத்தும் 22வது மாதாந்திர கருத்தரங்கம். ஐயா யோகா அதாவது இது என்னென்னா, நம்ம இதை நடத்தக்கூடும் ஐயா அவர்களுக்கு, அவங்க குடும்பத்தார்களுக்கும் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கரகம் துணையாக இருந்து இந்த இந்த கருத்தரத்தை நடத்திக்கிட்டு கொண்டிருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாரெல்லாம் நீடோடி வாழ நல்ல வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். 12ஆம் இடங்கிறது 12ஆம் இடத்தோட சூட்சமம். 12ஆம் இடங்கிறது அயன சயனம் போகம்னு சொல்லக்கூடாது. ஒரு மனிதரோட வாழ்க்கையில் வந்து 12ஆம் இடம்னாங்க நிம்மதி. பொழுதுனைக்கும் அலைகிறாரு, பொழுதுனைக்கு வேலை செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, நைட்டு வந்து நிம்மதியாக தூங்கணும். நான் நிம்மதியாக தூங்கினா தான் மறுபடியும் வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அயன சயன போகம். அப்போ வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு போகிறது, வெளிநாட்டில் வசிக்கிறது, வெளிநாட்டில் குடியுரிமை வாங்குறது, இதெல்லாம் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. நான் வெளிநாடு விசா பாஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டுங்கய்யா, வெளிநாடு போடலாம்னு இருக்கிறேன், போனால் எனக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நான் வாழ்க்கையில் செய்யப்படா, ஏன் சாதகத்தை பார்த்து சொல்லுங்கய்யா அப்படி தான் சாதகம் பார்க்க வருவாங்க. அப்போ இந்த 12ஆம் இடங்கிறது வந்துங்க 12 குடையவன் லக்கணத்தில் இருந்துன்னு வச்சுங்க. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், பிரச்சனை சிக்கல், செயல் வாழ்க்கை. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு. வெளிநாடு போகிறவங்க நம்மகிட்ட வந்து கேட்குறாங்கன்னா 12 குடைன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா 12 குடைவை வந்து சுபகிரகமாக இருக்கணும். நான் சொல்லுவேன், நீங்கள் வெளிநாடு போங்க, நல்லா சம்பாதிக்கலாம், பணம் அனுப்பிச்சி விடுங்க, ஃபேமிலியை வந்து ரன் பண்ணலாம், பசங்க பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், எல்லாமே சொல்லலாம். அதே பாவகிரகமாக இருக்குன்னு வச்சுங்க. அதாவது வந்து வெளிநாட்டில் போய் நிறையா சாதகம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பாவகிரகமாக இருக்குது, வேண்டாங்க ஐயா நீங்கள் வெளிநாடெலாம் வேணாம், உள்ளூரில் நீங்கள் லோக்கல்லே இருங்க, வழிபாடு வச்சுக்கலாம், ஆனால் உள்ளூர்லேயே இருந்தே பிழைக்கிறதுக்கு என்ன வழியை பாருன்னு கேட்டிருக்கேன். இல்லைங்கய்யா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், விசா பாஸ்டில் எடுத்துட்டோம், நாங்கள் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் போகிறாங்க. போய் பாருங்களேன், வெளியூரில் போய் லாக் ஆகி விசா பாஸ்போர்ட்டு ஒரு பெரிய சில கம்பெனிலாம் போய் லாக் ஆன பின்னாடி என்ன ஆகி போயிருங்க, அதாவது விசா டைம் முடிஞ்சு போயிடும். அந்த கம்பெனியில் அவங்கள லாக் பண்ணிடுவாங்க. வெளியிலேயும் வர முடியாது, வெளியில் போய் எங்கேயும் போக முடியாது. அப்படியே வந்து அடிமையாக தொழிலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபு வந்து எங்கிட்ட கேட்டுக்கிறாங்க, பாருங்கள் இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு ஃபோனும் இல்லை, என்ன ஒன்றுமே புரியல, நீங்கள் முதல்ல போக வேணான்னு சொன்னீங்க, போனார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், வெளியூரில் போகிறது, வெளியூரில் வசிக்கிறது. இப்போ ஒரு மனிதனோட சாதகத்தில் வந்துங்க 12ஆம் இடம்னா விரைங்க. அந்த 12ஆம் இடங்கிறது விரையும் போது நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, உங்கள்கிட்ட பணம் விரயமானால் தான் சொத்து வாங்க முடியும். ஒரு விவசாயம் வாங்குறீங்க, உங்கள் பணம் விரயமானால் தான் நீங்கள் விவசாயம் வாங்க முடியும். பாருங்கள், 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம். அப்போ ஒன்றை விரயம் பண்ணினா தான் நீங்கள் அதில் சரி பண்ண முடியும், அதில் முன்னுக்கு வர முடியும். அப்போ நம்ம உடம்பை பேசுவோங்க. நம்ம உடம்பு 12ஆம் இடங்கிறது ஒரு அயன சயன போகம், இல்லற வாழ்க்கை, சுகம் அனுபவிக்கிறதே நம்ம உடம்பு தான். அப்போ நம்ம மேரேஜ் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, மேரேஜ் பண்ணபடி ஒரு வாழ்க்கை. நம்ம உடம்பு, நம்ம விந்து எல்லாமே நம்ம சுகத்துக்காக தான் நம்ம இவ்வளோ செலவழிக்கிறோம். நம்ம உடம்பு போகுதா,
ஒன்றை விட்டு தான் ஒன்றை பிடிக்கணும். அதுதான் 12ஆம் இடங்கிறது. வெளியூரில் வசிக்கிறது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த 12 கூடை வந்து லக்கணத்தில் இருக்காருங்க. அந்த லக்கணத்தில் இருந்தால் அந்த மனிதன் பாருங்கள், அவரோட உடம்புக்காக அவருக்காகவே செலவழிப்பார். அவர் எந்த காரியம் எடுத்தாலும் சரிங்க, விரயம் பிரச்சனை சிக்கலை தான் சந்திக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அவர் இப்போ லைஃப்பில் வந்து எப்படின்னா 12 கூடையும் வந்து சுபகரமாக இருக்குது. இப்போ குரு பார்வை, சுக்கரன் அந்த மாதிரி. அப்போ அதே தேய்புரியில் பாருங்கள், சூரியனும் சந்திரனுமே பாவகிரகம் தான் வரும். சனி இருக்கார், அப்போ சனி இருக்குது. அப்போ இதில் வந்து என்ன கணக்குன்னா, ஒரு மனிதன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு போக்கில் வாழ்கிறாரு திசை புத்திக்கு. கல்யாணம் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட திசை புத்தி மாறும்போது குடும்பத்திலே பிரச்சனை சிக்கல். ஏன்னா 12 கூடை லக்கணத்தில் உட்காரும்போது அவர் இஷ்டத்துக்கு செலவழிப்பாருங்க, அவர் இஷ்டத்துக்கு போவார், அவர் இஷ்டத்துக்கு வரும்போது என்னென்னா விரயத்தை தான் சந்திப்பார். அப்போ மனைவி பார்க்கும், என்னடா இவர் இதுக்கு முன்னாடி எப்படி நல்லா இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பொண்ணு கேட்டாங்க, நம்ம பொண்ணு கொடுத்தோம், பொண்ணு கட்டணும், நம்மளும் வந்து இங்கே இருக்கிறோம், இப்போ என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சாதகத்தில் பாவகரகம், அதாவது லக்கணத்தில் இருந்தே வந்து திசை ஓட்டுது. அப்படி திசை ஓட்டும் போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சத்தில் சந்திக்கணும். மனைவி பார்க்குங்க, இவர் பேர் பாருங்க, இவர் அந்த 12 கூடையவன் லக்கணத்தில் இருந்து ஒரு திசை புத்தி ஓடும்போது பாவகரகமாக இருக்கும்போது அவர் பேரில் இருக்கிற சொத்து சுகம், காரு, வண்டி எல்லாமே செலவழிப்பாருங்க. எதுக்கு செலவழிக்கிறார் என்னன்னே காரணம் தெரியாது. நான் சொல்லுவேன், அம்மா இந்த இருக்கிறதாவது உங்கள் வீட்டுக்காரர் பேரில் இருக்காலும் சரி, உங்கள் மாமனார் பேர் இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் நீங்கள் கைப்பற்றிங்க. ஏன்னா உங்களுக்கு பசங்க பிள்ளைங்க இருக்குது, அதை ரன் பண்ணணும். நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் சுத்தமாக முடிச்சுட்டு நடு ரோட்டில் வந்து நிற்பார். அப்படி சொன்ன பின்னாடி இருக்கிறத கைப்பற்றி அவருக்கு பாருங்கள், அந்த 12 கூடை லக்கணத்தில் இருக்கார், பாவகரகம், தட்டு தனியாக வச்சுக்கிறாங்க. சாப்பாடு நேரத்துக்கு போய் தட்டு எடுத்துகிட்டு வா, சாப்பாடு உரம்புவாங்க. அவர் பாருங்கள், அவர் எந்த நிலைமையில் இருந்தார், என்ன நிலைமையில் இப்போ இருக்கிறார். அப்போ அந்த 12ஆம் இடம் என்னென்னா, இப்போ 12 பாவகம், இது 12 பாவகத்தையும் பாருங்கள், காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தையும் எடுக்கணும். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீனம் குருவாக வருதா, இதையும் எடுக்கணும். அவருடைய லக்கணம் ஏதோ அந்த லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தையும் எடுக்கணும். அந்த 12 கூட எங்கே இருக்கார், என்ன மாதிரி மூமெண்ட்டில் போயிட்டுருக்காரு, திரிகோணத்தில் போகிறாரா, கேந்திரத்தில் போகிறாரா, இதெல்லாம் எடுத்து நம்ம சாதகம் சொன்னோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யலாம். வரக்கூடிய வாடிக்கையாளரை, அதாவதுங்க இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்குது. ஏன்னா பஞ்சாங்கத்தை தொட்டு பார்த்து பேசுகிறதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும். என்னங்க இல்லைன்னு சொன்னாலும் வச்சு அதில் வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 12ஆம் இடம் லக்கணத்தில் இருக்கும்போது சரிங்க, 12 கூட சொல்லக்கூடாது 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. பேச தெரியாமல் பேசி லாக் ஆவார். ஒரு ஃபங்க்ஷன் போவாருங்க, போனார்னா அவர் வாட்டில் பேசாமல் போகிறோமா வர்றோமா அப்படின்னு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. 4 பேர் நிற்கிற இடத்துல தேவையில்லாத பேச்சு, அதனால பிரச்சனை சிக்கல். இவர் வாயினாலே இவர் கெட்டுக்குவார். என்னங்க ஆனை தான் தலையிலே மண்ணவாளி போட்டுச்சுல, அந்த மாதிரி சிக்கல் பிரச்சனையை ஓடும். 2ஆம் இடத்துல வந்து அந்த பாவகரம் இருக்கும்போது எப்படின்னா, 2ஆம் இடம் தடம், குடும்ப வாக்கில் பிரச்சனை சிக்கல். இவர் தேவையில்லாத சாப்பிட்டு, சில சோசியல் நான் பார்த்துக்கிறேங்க, அதாவது தேவையில்லாத ஒரு வெளியில் சாப்பாடு, அதாவது எப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தம் வேறு ஏதோ ஒரு எண்ணெயை போட்டு ஒன்று பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. அதனால உடம்பு பூரா கொப்பளை எந்திரிச்சு பிரச்சனை சிக்கல். அதனால ஆஸ்பத்திரி செலவு, விரை செலவு நான் நிறையா சாகத்திலையும் பார்த்துக்கிறேன். அப்போ 12 கூட 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம், குடும்ப வாக்கு. குடும்பத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க, பெத்த பசங்க பிள்ளை கூட மதிக்க மாட்டாங்க. பார்த்துங்க, 2ஆம் இடங்கிறது குடும்பம், பெத்த பசங்க பிள்ளை கூட மதிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பாருங்கள், ஒரு மனிதனோட வாழ்க்கை என்னங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இது தெரியாது. எப்படி தெரியாது? அவருக்கு தெரியுமா நமக்கு இப்படி கிரகம் ஓடுது, இந்த மாதிரி திசை புத்தி ஓடுது, நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, எல்லாரும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறாங்க. சோதிடர் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. முதல்லாங்க ராசி தான் சொல்லுவாங்க, நட்சத்திரம் சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. லக்கணம், எனக்கு இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த லக்கணம், எனக்கு இந்த திசை புத்தி ஓடுதுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லைன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்போ எவ்வளோ மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்களே நமக்கு வந்து வரக்கூடிய வாடிக்கையாளரே நம்ம சாதகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ நிறையா குருஜிக்கிட்ட போய் நானும் நிறையா குருஜிக்கிட்டலாம் படிச்சுக்கிறேங்க. படித்தது வந்து பயனில் வரல. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்ல தான், மற்றபடி மக்கள் அனுபவத்தில் சொல்ல தான் எனக்கு மைண்ட்லேயே வந்துச்சு. அதுதான் எனக்கு யாவு சக்தியாக வருது. அதுதான் மெயின். 3ஆம் இடத்துல 12 கூட இருக்கா. 3ஆம் இடங்கிறது நகை நட்டு, ஆடை ஆவரம், தவுள் தொடர், இன்டர்நெட்டுன்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடம் அவங்க ஃபேமிலி அவரை நம்பி பேங்கில் கொண்டு நகையை வச்சுட்டுவாங்க அப்படி சொன்னால் போதும், போகிற பக்கமே தொலைச்சிடுவாருங்க. முழுசாக கொண்டு அவர் பேங்கில் வைக்க மாட்டார். அந்த 3ஆம் இடத்துல வந்து 12 கூட இருக்கக்கூடாது. மொபைலு, இன்டர்நெட்டு, தகவல் தொடர், 2 வீலரில் போகும்போதே ஆயுசுண்டாங்க. அவர் சொல்லுவார், ஐயா இந்த 3ஆம் இடங்கிறது தகவல் தொடர், அந்த 2 வீலரில் போனங்க ஐயா, ஆனால் என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓடிட்டு போனாருங்க,
ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஸ்பாட்லேயே போயிட்டார், நான் பொழைச்சிக்கிட்டேங்கய்யா. ஏன்னா நீங்கள் அனுபவிக்கணும், அனுபவிக்க பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் போக முடியாதுங்கய்யா. நான் சொல்லுவேன், நீங்கள் போக முடியாது, அனுபவிச்சுட்டு தான் போகணும். அப்படிங்க 3ஆம் இடங்கிறது அந்த 3ஆம் இடங்கிறது ஐயா, மொபைல் பேசிகிட்டே இருந்தீங்க, ஒரு பாறை மேலே நின்று பாறைங்கல்ல மொபைல் அப்படியே கை நெளி விழுந்து உடஞ்சுதா, அப்புறம் பேச முடியலையா? ஆமாங்கய்யா அப்படிம்பார். ஏன்னா 3ஆம் இடம்னா இன்டர்நெட்டு, தகவல் தொடர், மொபைல் உடையணும், ஒரு மொபைல் உடையணும், ஒரு மொபைல் காணாமல் போகணும், இதாயா தலையெழுத்து அப்படின்னா ஆமையா அப்படி சொல்கிறாங்க. 4ஆம் இடத்துல வந்து 12 கூடிய 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, பனை அப்படி சொல்லக்கூடாது. 4ஆம் இடம் என்ன தெரியுங்களா? தாய். அந்த தாய் சொல்லுங்கள், இவனை ஏன் நான் பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி வேதனைப்படும். 4ஆம் இடத்துல வந்து 12 கூட உட்காரும்போது அப்போ அந்த தாய் வந்து எப்படின்னா வேதனை அடையும். இவனை பெற்றதுக்கு நான் என்ன சொல்கிறது, அந்த பெற்று வளர்த்தி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எது எடுத்தாலும் பிரச்சனை சிக்கல் அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த தாய் உயிரோடு இருந்தால் சரி, அது தாய் இறந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் வாழ்க்கை அது வாட்டில் போகும். அதே மாதிரிக்கு வீடு இருந்தாலும் சரி, காரு, வண்டி, வாகனம், அடமானத்தில் வீட்டுக்கு தெரியாம கூட அடமானம் வச்சுருவார், பாத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சுருவார். வச்சுட்டு என்ன செலவழிக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னே தெரியாதுங்க. அப்போ 4ஆம் இடங்கிறது வந்து 12 கூட 4ஆம் இடத்துல வரக்கூடாது. இப்போ இதே சுபகரமாக இருக்குன்னு வச்சுங்க, 4ஆம் இடத்துல வந்து 12 கூடையும் சுபகரமாக வந்து உட்காந்துருங்க, எப்படியாவது ஒரு லோன் போட்டாவது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அவர் மீண்டும் வெளியே வந்துடுவார். அதே மாதிரி தாய்க்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனை சிக்கல் ஓடுது, அதையும் ஏதோ ஒரு வழியில் வந்து பயன்படுத்தி தாயை மீட்டுருவார், வீட்டையும் மீட்டுருவார், எல்லாமே இருக்கும். அதாவது 4ஆம் இடத்துல வந்து சுபகரகம், குரு பார்வை, இப்போ குரு பார்க்கலாம், சுக்கிர பார்வை இப்படிலாம் வந்து பண்ணலாம். இதே சனி பார்வைன்னு வச்சுக்கோங்க, மந்தகாரகன், அதில் வந்து பிரச்சனை சிக்கலை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 5ஆம் இடத்துல வந்து 12 கூட இருக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை வரும். இவர் சொல்லுவார், இந்த குலதெய்வம் கோயில் எங்கள் குலதெய்வம் கோயிலுங்குது, நான் ஒரு காம்பவுண்டு செவரு கட்டுறேங்க நீங்கள் அப்படி சொல்லி 10 பேருக்கு முன்னாடி பஞ்சாயத்தில் பேசிட்டு வந்துடுவார். ஆனால் பேசுகிறதோட ஒன்று தான் செயலுக்கு வராது. ஏன்னா 12 கூட வந்து உட்காந்துருக்காங்களவா, இப்படியே பேசியே வீட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கே போகாத, நாங்கள் பசங்க பிள்ளைக்கு போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் தேவை. இது ஏதோ ஒரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கோயில் கட்டி வேலை நடந்துட்டுருங்க, அங்கே போய் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி போய் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பாரு, ஆனால் நம்பித்தான் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் பண்ண முடியாது. ஏன்னா 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம். ஆனால் அந்த 12 கூட 5ஆம் இடத்துல இருக்கிற ஒரு நபரோட சாகத்தில் பாருங்கள், உங்கள் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு குழந்தை இறந்துச்சா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஆமாங்க, ஃபஸ்ட்டு குழந்தை இறந்துச்சுங்க, 16 வயசில் எங்கள் பையன் வந்து ஆற்றுல குளிக்க போனார், அப்போ இறந்துட்டார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை நிற்காது. சரி, 2வது குழந்தைங்கிறது 7ஆம் இடமாக வரும். 7ஆம் இடம் போது அது பாருங்கள், அந்த குழந்தை அந்த அவருக்கு நண்பர், கூட்டாளி, ஃப்ரெண்டு மாதிரி இருக்குங்க. இவருக்கு தகப்பனுக்கு தெரியாதெல்லாம் அந்த பிள்ளைய சொல்லிக் கொடுக்கும். என்னங்க, ஃபஸ்ட்டு குழந்தை விரையும் நிற்காது, இல்லை அப்படி இப்போ அந்த ஃபஸ்ட்டு குழந்தை உயிரோடு இருந்தாலும் சரி, ஊனமாவோ மூளை வளர்ச்சி குன்றோ அது ஏதோ ஒரு பாதிப்பில் தான் இருக்கும். அதவே அவங்க வந்து உணர முடியாத சூழ்நிலை தான் வளர்த்திட்டு இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற. அதே பாருங்கள், 2ஆம் குழந்தை பிறகுன்னு வச்சுங்க, 7ஆம் இடமாக வரும்போது நண்பர், கூட்டாளி, நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அவருக்கு வந்து எடுத்துக்காட்டாக நிற்பாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு இந்த அப்பாவோட பையன்னு சொல்கிறத விட இந்த பையனோட அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. 6ஆம் இடத்துல வந்து 12 கோடி இருக்கிறான். 12 கோடி சொல்லக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆம் இடங்கிறது வேலை, உத்தியோகம், அடிமை தொழில். என்னங்க, 10ம் 6ம் கூடுனா அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட அதாவது அரசுக்கு நான் அரசியல்வாதி ஆகலாமா, எனக்கு சீட்டு கிடைக்குமா, இல்லை வார்டில் நிற்கலாமா, தலைவரில் நிற்கலாமா, இப்படின்லாம் கேட்டு வருவாங்க. ஆனால் அந்த 6 கூடவே இவரோட லக்கணத்துக்கு நல்ல இடமா இருக்கணும், காலப்புருஷனுக்கும் நல்ல இடமா இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்து சொன்னால் செய்ய முடியும். இல்லைங்க, நம்ம பொதுவாக வந்து 12 கூட 6ஆம் இடத்துல இருக்காரு, 6ஆம் இடத்துல இருக்குன்னா குரு பார்க்குறாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் சீட்டு கேளுங்க அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் பார்க்கணும். காலப்புருஷனுக்கு இவரோட லக்கணம் எப்படி, அந்த 12 கூட யார், அதை திரிகோணமாக கேந்திரமாக மெயினாக எடுத்து நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவங்க வாழ்க்கையில் செய்ப்பாங்க. 6ஆம் இடங்கிறது உத்தியோகம், அடிமை தொழில். அப்படின்னாலும் அந்த 6ஆம் இடம் உத்தியோகம், அடிமை தொழில் தான் வச்சுங்க. அந்த வேலைக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் அதிகாரி, கவர்மெண்ட் சம்மந்தப்படுது, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரிங்க, அது நிலைக்கணும் அல்லவா 6ஆம் இடங்கிறது அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்துக்கு 12 கூடையும் போகிறாரு. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது நண்பர், கூட்டாளின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு 12 கூடையும் போகும்போது என்னென்னா, மனைவினால் பிரச்சனை சிக்கல் சந்திக்கலாம். கூட்டாளினால் எனக்கு தெரிஞ்ச வந்து ஃபைனான்ஸ் வச்சுக்காருங்க, பார்ட்னரு. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஓடிட்டு இருந்துச்சுங்க, டெக்ஸில் பார்ட்னரு, ஃபைனான்ஸில் பார்ட்னரு, கோடிக்கணக்கில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, கோடிக்கணக்கில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்டும் நண்பர்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுங்க,
என்னம்மா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் 90 நாள் அந்த ஃப்ரெண்டு பூரா கட் ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்டு யாரும் வர்றதில்ல, வரவு செலவு இல்லாமல் கணக்கும் காட்ட மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க 12 கூட 7ஆம் இடத்துல உட்காந்தார், பாவ கிரகம். அதே அந்த பொண்ணோட சாதகத்தில் பாருங்கள், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி மந்தகாரகன், சுத்த அத்தனையும் ஒழிச்சிட்டு வந்து நிற்கிறாருங்க. அப்போ மனைவி என்ன சொல்லுதுங்க, இருக்கிற சொத்தை கைப்பற்றணும், ஆனால் எனக்கு நான் உங்களோட வாழ இஷ்டம் இல்லை அப்படிங்குது. நான் சொன்னேன், அம்மா கோச்சிக்காதம்மா, பையன் பிள்ளை இருக்குது, நீங்கள் நல்ல முறையில் இருந்தார், நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க, குழந்தையெல்லாம் பிறந்துச்சு, நல்லா இருக்கீங்க, இந்த நேரத்தில் வந்து எனக்கு விவாதத்துக்கு ஓட்டணும் போகாதீங்கம்மா, வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அது வந்தம்மா ஒரே பிடிவாதம் நிற்கிது. பசங்க பிள்ளைங்க அப்பா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பாருங்களேன், அவர் வந்துக்கு பிறந்த பசங்க பிள்ளைங்க எங்கள் அப்பா வேணும், எங்கள் அப்பா கூட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மனைவி நீங்கள் வேணால் இருந்துக்க, நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. ஏன்னா அந்த 12 கூடையும் வந்து 7ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடாதுங்க. 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகும். இன்னும் வந்து சில என்ன சொல்கிறான், அப்போ அந்த மனைவி பிரிஞ்சு போகணும்னு சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன்னா அயன சயன போகும் அல்லவா, பல பெண்களோட பழக்கவழக்கம் வச்சுக்கலாம், பல வெளியில் போகலாம் வரலாம் அப்படிங்கிற சந்தோஷம் அவருக்கு உருவாயிடுச்சு. அப்போ பசங்க பிள்ளைங்க சொல்லிச்சு, அப்பா வேணாம்ப்பா, அம்மாவை நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். அந்த பசங்க பிள்ளைங்க சொல்லுது பாருங்களேன். அந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், உல்லாசம், சந்தோஷம் பிரிங்கிறத மனைவி தேவையில்லைங்கிற கண்டிஷனில் அவரும் நிற்கிறார். அப்போ அதை பாருங்களேன், அந்த 12ஆம் இடம் வரக்கூடாது. 12ஆம் இடம் இதே சுபகரமாக இருந்தாங்க வச்சுங்க, பேச்சுவார்த்தையிலே பேசி முடித்து அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழுவாங்க. இதே பாவகரமாக இருந்தால் பிரிஞ்சிருவாங்க. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி தான் பிரிஞ்சு போய் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்க, மனைவிக்கு 2ஆம் இடங்கிறது 8ஆம் இடம் வருதான். 8ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 12 கூட போய் உட்காந்தேன். 8ஆம் இடம் இல்லீகலான வருமானம் சம்மந்தப்பட்டது. அந்த அம்மாங்க டீச்சர் ஒர்க் பண்ணுது, கவர்மெண்ட் அதிகாரி, நல்ல சம்பளம், 1,50,000 ரூபா மாதம் சம்பளம், ஆனால் நல்ல வருமானம் சம்பாதிக்குது. இவருக்கு 12 கூடயும் 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிறான். இவர் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. ஆனால் நான் சொன்னேன் அறிகுறி எப்படின்னா, ஐயா கோச்சிக்காதீங்க, உங்கள் லக்கணத்துக்கு 12 கூடயும் 8ஆம் இடத்துல உட்காரன். 8ஆம் இடங்கிறது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, இல்லீகலான பணம் வரும், வருமானம் சம்மந்தப்பட்டதெல்லாம் உனக்கு வரும், நீ கவலைப்படாத. மனைவி வந்து துணிமணியை துவைச்சப்பட சொல்லுது, வீட்டு வேலை செய்ய சொல்லுதுன்னு சொல்லி நீ பயப்பட வேண்டாம், செய். மனைவி பிள்ளைகள் தான் நீ செய்கிற, நீ செஞ்சு பாரு, நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், உனக்குன்னு ஒரு நேரம் வரும், நேரம் வரும்போது நீ கண்டிப்பாக நீ செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆம்பளை ஒரு ஒத்துக்குவாரா? என்னங்க சோசிகார் இப்படி சொல்கிறீங்களே, ஏங்க விதியே அப்படி தாங்க. 12 கூட 8ல் போய் உட்காந்து 8ஆம் இடம்னா என்னங்க, மனைவிக்கு 2ஆம் இடம், வருமானம் சம்பாதிக்குதுங்க. நீங்கள் தாங்க ஒத்துழைக்கணும், நீங்கள் இந்த பசங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, ரன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை செய்யும் அப்படின்னு சொல்லிங்க. அவரை அது இன்னும் என்கிட்ட வரப்பெல்லாம் சொல்லுவார், ஒன்றும் புரியலைங்க, நம்ம வண்டியில் வண்டி விடுங்குது, அங்கே போகுது, என்னை ஏட்டு கூட பார்க்க மாட்டேங்குதுங்க, என்னை ஒரு தூசி மாதிரி நினைக்குதுங்க அப்படிம்பாரு. ஐயா கோச்சிக்காதீங்க, இந்த அளவுக்கு உங்கள் மனைவி வச்சுருக்குது அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம். நீங்கள் பாவத்தை கழிச்சிட்டு இருக்கிறீங்க பார்த்துங்க, பாவத்தை, உங்களுடைய பாவம் கர்மா, போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணி வந்தீங்களோ அந்த பாவத்தை நீங்கள் உங்கள் மனைவி மூலியமாக கழிச்சிட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுத்து வந்த பின்னாடி அவருக்கு நேரங்காலம் திசைகளில் புத்தி அந்தரம் வரும்போது அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்துச்சு, அவருக்கும் படித்த படிப்புக்கு வேலை வந்துச்சு, இன்றைக்கி நல்ல முறையில் ரன் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு சாதகத்தை எடுங்க, 12 கட்டம் 12 பாவகம், ஏன்னா 27 நட்சத்திரம் 108 பாதம், நீங்கள் இதை எல்லாமே கம்பல் பண்ணி கணக்கு எடுத்து பலன் சொல்லும்போது வாழ்க்கையில் நீங்களும் செய்யலாம், வர்ற வாடிக்கையாளரும் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது. சரி, அப்போ 12 கூட வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் சொல்லக்கூட தாப்பம் சார்ந்த உறவு. இன்னொன்றுங்க, 12 கூட 5ஆம் இடத்துல இருந்தால் பூர்வத்தில் இருக்க முடியாதுங்க. இந்த பாட்டையும் போட்டை சம்பாரித்த சொத்தை அனுபவிக்க முடியாதுங்க. விரயம், பிரச்சனை, சிக்கல். பாருங்க, எங்கள் ஊரில் வந்து எப்படின்னாங்க, அவருடைய பூர்வ புண்ணியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல 2 விவசாயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் வந்து கரூர் வந்து வாடகைக்கு வந்தார். வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பூர்வத்து புறம் விற்றாருங்க, புரோசனமே இல்லைங்க. என்னங்க 2 கோடி 3 கோடிக்கு போகிறதுக்கு ஒரு 60 லட்சம் 50 லட்சம் தான் விற்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3.5 கோடி போகுது. எங்கள் ஏரியாவில் இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப புலம்புறாரு, ஐயா இன்னும் ஒரு 10 வருஷம் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு என் நிலைமையே வேறு, நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது புரோசனம் இல்லையே. இன்னும் அன்னைக்கு வந்து சூழ்நிலை வந்து 9ஆம் இடத்துல வந்து 12 கூட வந்தோன்னா விரயம். நீ விரயம் பண்ணாதாயா ஆள் தப்பிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் என் சொத்து இருக்கணும்னு நீ நினச்சிருந்தீங்கன்னா நீ இப்போ இன்றைக்கி உயிரோடு இருக்கிற, நீங்கள் அனுபவிக்கிற, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. அதே நேரத்துக்கு அந்த சொத்து நீ விற்காம விட்டு இருந்தால் ஆள் விரயம். இதை பார்த்து புரிஞ்சு. இப்போ ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்டையும் நம்ம புரிய வைக்கணும். வர்றவங்ககிட்ட உங்களுடைய திசை புத்தி என்ன இருக்குது, அந்தரம் சூழ்ச்சி என்னமா போயிட்டுருக்கு, நீங்கள் எப்படி செய்யணும், வாழ்க்கையில் என்ன மாதிரி பிழைக்கணும், நம்ம தானே எடுத்து சொல்லணும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு கொடுத்துருக்கல ஒரு கிஃப்ட்டு. இதை வர்ற வாடிக்கையாளரை செய்ய வைக்கணும். முடியாதவங்களுக்கு, ஏழை இப்போ எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம். சாப்பாடு வாங்கி கொடுங்க,
சாப்பாடோட தண்ணி சம்மந்தம் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உணவு சம்மந்தோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய கருமாவும் கழியும். சரிங்க, நம்ம எல்லாமே சோசியர் தான். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புனித நீராடணும். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவது 3 மாதத்துக்கு ஒருக்காவது திருச்செந்தூர் போங்க, நாளி கிணறுல குளிங்க. கடலில் குளிச்சுட்டு நாளி கிணறு வாங்க. மூவர் சமாதி இருக்குது, இதில் வழிபாடு வச்சுட்டு வாங்க. நம்மக்கிட்ட காவேரி ஆறு பக்கத்தில் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா காவேரி ஆற்றுல போய் குளிங்க. கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய பாவம் சும்மா நம்மகிட்ட சாதம் பார்க்க வர்றவங்க பூரா நல்லவங்க கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிரச்சனையோடு வர்றாங்க, வலியோடு வர்றாங்க, மன வேதனையோடு வர்றாங்க. அவங்களுடைய கருமா பாவத்தை நம்ம தானே வாங்குகிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா சோசியர் அனைவருமே ஒரு 3 மாதத்துக்கு இருக்காது கங்கை யமுனை காவேரி. நீங்கள் முடிஞ்ச உங்களுக்கு பக்கத்தில் நமக்கு ஏரியாவில் காவேரி இருக்குது, குளிங்க. முடிஞ்சுன்னா கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பாவம் கருமா தீரும். சரி, ரெண்டாவது, நீங்கள் டெய்லி குளிக்க போகும்போது கொஞ்சம் உங்களுடைய பக்கெட்டில் தண்ணி ஊற்றி குளிக்க போவீங்க, கொஞ்சம் மஞ்சள் போடுங்க, கொஞ்சம் உப்பு போட்டு வைங்க. போட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள், உங்கள் கருமா கழியும். உங்கள் உடம்பு எல்லாமே தேகம், மைண்டு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். இது ரைட்டு. அடுத்து 10ஆம் இடங்க. 10ஆம் இடத்துல வந்து 12 குறை உட்காந்துருக்காரு. 10ஆம் இடம் சொல்லக்கூடாது தொழில் சாணம். நம்ம கருமா, நம்ம வாங்கி வந்த கருமா, போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி வர்றோமோ அந்த கருமாவை அனுபவிக்கிறது அந்த 10ஆம் இட திசை தான் நடத்தும். என்னங்க, மற்ற திசையெல்லாம் வரும், என்ஜாயாக இருக்கலாம், போகலாம் வரலாம். கருமாங்கிற ஒரு திசை 10 குடையும் வரும்போது தான் நீ நல்லவனா கெட்டவனான்னு இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். இந்த பிரபஞ்சம், இந்த பஞ்சபூதம் உங்கள்கிட்ட அன்றைக்கி தான் அதாவது வெளிச்சம் போட்டு காட்டும், நீ நல்லவனா கெட்டவனா. 10ஆம் இடத்துல தானே இருக்குது. உன் கருமாவே 10ஆம் இடத்துல இருக்க. எத்தனையோ நீங்கள் தொழில் பண்ணிட்டு வாங்க, இல்லை எத்தனையோ தொழில் நீங்கள் செய்ய போகிறீங்க, மறுபடியும் ஐடியா பண்ணாலும் 10ஆம் இடத்து அதிபதி அது எந்த கிரகமாக வருதோ அந்த தொழிலை தான் நீங்கள் பண்ணி உன்னுடைய கருமாவை கழிச்சிட்டு இந்த யுகத்தை விட்டு நீங்கள் போக முடியும். அதுக்கடையில் போகலாம் முடியாது. அப்போ 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாதுங்க. 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கன்னா அது மாமியாவோட இடம். என்னங்க, மாமியாவோட இடம். அப்போ மாமியா எப்படி சப்போர்ட் பண்ணுமா உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட பண்ணதில்ல, அது என்னங்கிறத உங்கள் சாதகத்தில் பார்க்கணும். அப்போ உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் உங்கள் மாமியா, உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு 2ஆம் இடம் வருமானம், உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு 4ஆம் இடம் சுகபோனம், சந்தோஷம், என்ஜாயாக இருக்கிறதே உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு 4ஆம் இடம் சந்தோஷம், பிரியம், சுபபோகத்தை அனுபவிக்கிறது உங்கள் வீட்டுக்கார அம்மா. உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடம் உங்கள் சந்தோஷம், பிரியம் எல்லாமே அனுபவிக்கிறது. இந்த கடத்தை பூராமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு 10ஆம் இடத்துல வந்து 12 கூட உட்காரும்போது உங்கள் மாமியாவுக்கு விரயம், பிரச்சனை, சிக்கல் ஓடும். என்னங்க, உங்கள் மாமனாரோ மச்சண்ணமாரோ சொல்கிறத உங்கள் மாமியா கேட்காது, உங்களுக்கே கொடுக்கணும், மருமகனுக்கு கொடுக்கணும், மகளை மூமெண்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் அந்த அம்மா மூமெண்ட் ஆகும். எப்படிங்க, மாமியாவுக்கு இப்போ நம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மாமியா, அதுக்கு 10ஆம் இடம் மகளாச்சா. அப்போ பார்த்தீங்கன்னா மக தான் நல்லா பிழைக்கணும், மருமகன் தான் நல்லா பிழைக்கணும் அந்த அம்மா நினைக்கும். ஆனால் அதில் நீங்கள் ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் சாதகத்தில் 10ஆம் இடம் மாமியா வருது, 10ஆம் இடம் வரும்போது அந்த மாமியா எந்த நட்சத்திரத்தில் எந்த பாவத்தில் போய் உட்காந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ சில குடும்பத்திலாம் பாருங்கள், மாமியா தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும், வீட்டுக்காரம்மா கூட பிரச்சனை கிடையாது, மாமனார் மச்சன்லாம் மாமியா அவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த மாதிரிங்க எங்கள் மாமியா தாங்க பெரிய தொல்லையாக இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படிம்பாங்க. அப்போ மாமியாங்கிறது 10ஆம் இடமா, அந்த 10ஆம் இடத்துக்கு அந்த அம்மா அந்த 10ஆம் இடத்து அதிபதி எங்கே உட்காந்துருக்கார், எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார், அந்த நட்சத்திர அதிபதி இப்படி நீ வாழ்க்கையில் செய்ப்பா, உன் மாமியை வந்து உன் காலில் விழுகும். மெயின் புரியுங்களா? ஒவ்வொரு பாவகத்துலேயும் ஒரு கட்டத்துலையும் யாரை வசியம் பண்ணணும், யாரை நம்ம வசம் வரணும், இல்லை நமக்கு விரோதியாக இருக்காங்களா, பிரச்சனையாக இருக்காங்களா, அவங்கள எப்படி வசப்படுத்தணும். உலகத்தில் ஏங்க இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனோட உடம்புலே 9 நவக்கிரகம் வேலை செய்யுதுங்க. உங்ககிட்டே எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் ஈக்க தெரியணும். ஈக்க தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் செய்ச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்க. ஏன் பயப்படுறீங்க? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச சாதகம் 3 தடவை தற்கொலை தூக்குப்பட போனியான்னு கேட்டால், ஆமாங்க என் பிள்ளை சென்னர் வழியிலேருந்து அழுதுச்சு, அதனால் நான் வந்துட்டேங்க அப்படிம்பாரு. எதுக்கு உனக்கு இந்த வேலை? ஏன் நீ தற்கொலைக்கு போகிற? அதுக்கு உன் கட்டத்தை பாரு. நீ இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது, அந்த திசை நான் போய் விழுயா, உனக்கு விரோதியாக இருந்தாலும் சரி அவன் காலில் விழு, என்னை உயிரை காப்பாற்று, என் பிள்ளை என் பசங்க பிள்ளை படிக்க வைக்கணும், ரன் பண்ணணும், நீ கேடு தெய்வத்திட்ட ஏதாவது இந்த யுகத்தில் தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கிறோங்க, நம்ம வந்து எப்படின்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே. அப்போ இந்த 9 நவக்கிரகத்தையும் நம்ம நாடி காலையில் நான்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்திருப்பேங்க. எப்போவுமே 4 மணிக்கு எழுந்திரிச்சு அது என்ன பசுமாட்டு பால், பசுமாட்டு பால் வாங்கிட்டு வந்து நெய்வேத்தியம் வச்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்ட பின்னாடி தான் மற்ற எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம அப்படி பண்ணும்போது இந்த நவக்கிரகம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்.
எந்த வகையிலையும் பாருங்கள் நவக்கிரகம் சப்போர்ட் பண்ணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கிட்ட போய் படிப்பாங்க, பலன் சொல்லியாருன்னா ஒன்றுமே புரியாது. பலன் எப்படிங்க எடுக்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிம்பாங்க. ஏன்னா நீங்கள் நவக்கிரகத்தை பிடிங்க, நவக்கிரகம் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வருங்க. உங்களுக்கு ஆபத்துனா முதலே சொல்லுங்கள், உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா முதலே சொல்லுங்கள், நவக்கிரகம் தான் சொல்லும். உங்கள் குலதெய்வம் இப்போ மும்மூர்த்தி குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே உங்கள் குலதெய்வத்தையும் வச்சுக்கங்க. இந்த குலதெய்வம் இந்த நவக்கிரகத்துக்கு பின்னாடி தான் இருக்குமா ஒழிஞ்சு, ஆனால் அந்த நவக்கிரகத்துக்கு மீறி வந்து உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாது. மெயின் வந்து கண்ணுக்கு தெரியாத நவக்கிரகத்தை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. அடுத்து உங்கள் குலதெய்வம், அடுத்து வந்து எப்படின்னா இதை வழிபாடு வைக்க வைக்க நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். மாமியா அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 12 கட்டம் 12 பாவகம் இருக்குது இல்லைங்க, எதை வேணாலும் வசப்படுத்தலாங்க. முடிஞ்சால் வசப்படுத்துறேன்னா எப்படி வசப்படுத்துனா அந்த தெய்வத்தை பிடிங்க. இப்போ 3, 6, 8, 12 கூட திசை ஓடுது. இப்போ 3, 6, 8, 12 திசை ஓடுது. ஒரு மனிதன் பிரச்சனை சிக்கலை வாழ்க்கையிலே போயிட்டுருக்கார். அப்போ யாரோட திசை ஓடுது, அவரை போய் பிடிங்க, அவர் காலில் விழுங்க, கண்டிப்பாக மன்னிச்சு உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார். இதை வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்க, 11ஆம் இடத்துக்கு 12 கூட வேண்டாம், 12 கூடையும் சொல்லக்கூடாது, 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ இந்த 11ஆம் இடங்கிறது என்னது, பேங்க் பேலன்ஸு, பேங்க் லாக்கரு, நம்ம அமௌண்ட்டு, நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது. சில பேர்லாம் கேட்டாங்க, ஏங்க 5 பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குங்க, பாஸ்புக் இருக்குங்க, ஏடிஎம் இருக்குங்க, துட்டு இல்லைங்க அப்படின்னா, ஐயோ ஆமாம் சாமி சும்மா ஆரம்பிச்சு விட்டுட்டேங்க, 500 ரூபா கூட இல்லைங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த 11ஆம் இடங்கிறது வந்து உல்லாசம், சந்தோஷம், பிரியம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா வச்சுக்க, உங்கள் மனைவியோட சந்தோஷம் இருக்க, வெளியூர் போகிறீங்க வர்றீங்க, எல்லாமே அந்த 11ஆம் இடம். அப்போ அந்த 12 கூட 11ஆம் இடத்துல உட்காந்து என்னங்க 12ஆம் இடத்துக்கு, இந்த 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு யாருங்க, 12 கூடயும் 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல உட்காந்து நீங்கள் உல்லாசம், சந்தோஷம், பிரியம் எல்லாமே அவுட்டுங்க. பைத்தியம் முடிச்சு அழைகிறாங்க. இதுதான் இவங்க தான் ஆல்கால் சாப்பிட்றாங்க. ஆல்கால் சாப்பிட்டுட்டு ஒரு புத்தி ஒரு ஓசனை இல்லை, பசங்க பிள்ளைகளை கவனிக்கிறதா மகனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு வச்சுக்க, எந்த வகையில் காசு ரெடி பண்ணிட்டு போய் சாப்பிட்டா அவர்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா 12ஆம் இடங்கிறது அயன சயன போகும். அதுக்கு 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல போனால் எவங்கிட்ட காசு இருக்குங்க, எல்லாம் அவுட்டு, இருக்கிறத விற்று சாப்பிட்டுட்டு இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, நாம் உலகத்தில் நமக்கு என்ன திசை புத்தி அந்தரம் சூச்சம் ஓடுதோ அந்த தெய்வத்தை பிடிச்சி செய்யலாம். ஏங்க இந்த கலியுகத்தில் செய்கிறதுக்கு பல வழி இருக்குதுங்க. அது பல வழியை நீங்கள் இந்த பாமர மக்கள் புரிஞ்சுங்க. பாமர மக்கள் புரிஞ்சு இப்போ வந்துங்க உங்களுக்கு அருகில் சோசியர் இருக்கார், நீங்கள் போய் தெளிவாக கேளுங்க, எனக்கு என்ன திசை புத்தி ஓடுது, நான் என்ன என்ன செஞ்சிட்ருக்கிறேன், அடுத்து நான் என்ன செய்யட்டும், செய்யலாமா வேணாமா, நான் செய்யலாமா வேணாமா, இப்படி கேட்டு பாருங்கள். அந்த சோசியர் தெளிவாக பதில் சொல்லுவார். ஏன்னா எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தானே எல்லாம் தெரியும், நோட்டை கையில் கொடுத்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா வச்சுக்க, அவரும் கணக்கெடுத்து சொல்ல முடியும், எந்த நீங்கள் உங்கள் ஆயில கூட கணக்கெடுத்து சொல்ல முடியும். இப்படி இந்த வார்த்தையை வந்து ஒரு சோசியர்கிட்ட வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்னங்க நீங்கள் எனக்கு வந்து இந்த திசை புத்தி ஓடுது, நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேங்கய்யா, என்னை காப்பாற்றி விடுங்கய்யா, தெய்வம் மாதிரி நினச்சி நீங்கள் சோசியர்கிட்ட சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அந்த சோசியர் மனம் உருகி உங்களுக்கு ஒரு தெய்வத்தை சொல்லி விடுவார். அந்த தெய்வத்தினால நீங்கள் முன்னுக்கு வர முடியும். தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். சில பேர் அப்படி தாங்க பார்க்குறாங்க, சாதனோட கொடுத்துட்றாங்க, ஃபேமிலி சாதத்தெல்லாம் கத்தையாக கொடுத்துட்டு அது உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாமே சொல்லுங்கள். இது வந்து சாரிங்க கோச்சுக்காத, நான் இது வந்து மக்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் அதை தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஒரு சோசியரை மனசு புண்படுத்தாதீங்க. அதாவது கணக்கெடுத்து அவர் சொல்லும்போது, ஐயா எனக்கு இந்த திசை புத்தி விடுது, இந்த ராசி நட்சத்திரம், நான் வாழ்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கய்யா, இப்படி பேசி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்குங்க. அந்த சோசியாரை விடுங்க, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும். பணிஞ்சு போனோம் வாழ்க்கையில் செய்யலாங்க, நிமிர்ந்து நின்னவே செய்ய முடியாதுங்க. மெயின் அதை புரிஞ்சுங்க. அப்போ 12 கூட 12ஆம் இடத்துல இருக்கா. 12ஆம் இடங்கிறது அயன சயனம், வெளியூர் வெளியில் படுத்த நிம்மதியை தூக்கம் வராதுங்க. படுத்தா வந்து நிம்மதியை தூக்கம் வராது, உழட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அதே நேரத்துக்கு 12 கூட 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுபகரகம் பார்த்துன்னு வச்சுக்க, படுத்தோடனே நிம்மதியாக தூங்குவாருங்க. ரெட்டின் பாத்ரூம் கூட வர மாட்டாருங்க, எந்திக்க மாட்டாருங்க, காலையில் 5 மணிக்கு தான் எழுந்திருப்பார். இதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்துக்கு பாவகரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நைட்டில் பிறண்டு படுப்பாருங்க, நிம்மதியான தூக்கம் வராதுங்க. நிம்மதியாகவே அவர் தூங்க முடியாது. நாளைக்கு எப்படிங்க வேலைக்கு போகிறது? இதை பேர் நிறையா பேர் இந்த விஐபிலாம் டெக்ஸ்ட்காரங்களாம் வருவாங்க, என்னங்க பண்ணுறது, மாத்திரை போட்டு தான் தூங்குறேன், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. சரி, அந்த 12 கூடையான பிடி, 12 கூடை காலில் விழுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வருங்க. அப்போ ஐயப்பன் என்ன முத்திரையில் இருக்கார் தெரியுங்களா? ஐயப்பன் இந்த முத்திரையில் இருக்கார். அதாவது ஒரு புத்தி ஒரு யோசனை அப்படியே வழியை சரி பண்ணுற பாரு. குதிரைக்கு கடுவாளம் போட்டு எப்படி இருக்கேன், ஒரே நேர் பார்வை, அந்த மாதிரி அந்த இதை நீங்கள் முத்திரை ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தூங்கலான்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ரெடி பண்ணி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயசானவங்க யாராக இருந்தாலும் அந்த முத்திரை பயன்படுத்தி நல்லா நிம்மதியாக தூங்குகிறோம், நிம்மதியாக இருக்கிறோன்னு சொல்லி அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா இறைவன் கொடுத்த வரம். என்னங்க வராகி
ஸ்ரீ ஸ்ரீ வராகி தாய் சக்தி பீடம் சோதரி வித்யாலயா நடத்தும் 22வது மாநாடம், அதாவது குருஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியை வாழ்க வளமுடன். மிக சிறப்பான முறையில் கருத்துக்களை தெரிவித்த ஐயா மணிவேல் ஐயா அவர்களுக்கு நம்ம துரைசாமி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.